இப்போ அடுத்து என்ன தொடரும்னா, சரி. நயினார் நாகேந்திரனை எடப்பாடி கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. இதெல்லாம் இனி பிஜேபியே எடப்பாடி கண்ட்ரோலுக்கு வந்துரும். சரி. நீங்க எப்பவுமே 67 காங்கிரஸ் அண்ணா ஒழிச்சாரு. ஒழிச்ச பிறகு யார் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் தலைவராக வந்தாலும் அது அறிவாலயத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் இப்போ வரைக்கும். அதே போல இப்போ எடப்பாடியினுடைய டெல்லி பிரிவா பிஜேபி வந்துடும். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தவர். அதனால நீங்க என்ன வேணுமோ நான் சொல்லுவதை மட்டும் நீங்க டெல்லிக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்க என்ன நடக்குது என்று அண்ணாமலை உளவு பார்த்து அமித்ஷா சொல்லாம இருந்தா சரி, குட்டையை குழப்பாம இருந்தா சரி, குட்டையை குழப்பாம இருந்தா சரி. ஏன்னா குட்டையை இன்னும் குழப்பி கொண்டே இருப்பார் அண்ணாமலை, நான் நம்புறேன். இன்னும் ஏன்னா எடப்பாடியோ நயினாரும் அன்கோ போட்டுக்கிட்டு பிஜேபியை பழிவாங்குகிறார்கள். இந்த செய்தியை அண்ணாமலை டெல்லிக்கு கடத்தி கொண்டே இருப்பார். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு பிஜேபியில இனி ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் அதிகமாயிரும். ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் அவளுடைய ஆதிக்கம் அதிகமாயிரும். ஏன்னா அண்ணாமலை இருந்த காலத்துல அத்தனை பேர் மச்சப்பட்டு கமலாலய பக்கம் வர தவிர்த்தார்கள். இனி கமலாலயம் ஜனநாயக பூர்வமாக செயல்படும், கூட்டம் அதிகமாக வரும். அண்ணாமலை என்கின்றவர் மீது இருந்த பயத்தின் காரணமாக கேடி ராகவன்லாம் இனிமேல் தைரியமா வருவார்.